ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கும் கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாயில் இந்த மாஸ்க்கை எடுக்கிறதுக்காண்டி போவானா குமார். அதை பார்த்து அவங்க அப்பா என்னடா செய்கிற அப்படின்னோடனையும் அப்படியே பயந்துக்கிட்டே ஓடி போயிடுவான். ஓடி போனோடனையும் முத்துவேல் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னங்கண்ணே அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து அவர்கிட்ட கேட்குது, சத்திவேல்கிட்ட, எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு, இப்போ நீங்கள் பேசலாமா, பேசுகிற முடிவு நிலைமையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதிர் தான் வந்து தப்பு பண்ணேன், கதிர் தான் உங்களை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் வந்து கதிரை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லையில் அவர் சத்திவேல் சொல்கிறாரு, இல்லை இல்லை, என்னையை தள்ளி விட்டது வந்து கதிர் கிடையாது, என் தம்பி என் குமார் தான் தள்ளி விட்டேன், அவனுமே தள்ளிவிடணும்னு தள்ளிவிடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சத்திவேலு. அப்போ பின்னாடி இருந்த முத்துவேலுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அப்போ என்னன்னே, இன்னும் உங்களுக்கு அந்த கதிர் பையன்தான் முக்கியமா, அந்த ரவுடி பையன்தான் முக்கியமா, அந்த ப்ராடு பையன்தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அண்ணே சும்மா இருனே அப்படின்னு சொல்லி சின்ன தம்பி சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு, அங்கே வந்து கதிரை தள்ளி விடுறேன்ற பேரில் என்னையை தள்ளி விட்டேன், அப்போ அவன் தள்ளி விடணும்னு ஒன்று தள்ளி விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா குமார் பேரில் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, அவனுமே தள்ளி விடணும்னு தள்ளி விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையெழுத்தும் போடுறாங்க. அப்போ முத்துவேல் கேட்குறாரு, என்னண்ணே அப்படின்னு. ஆமாடா, அங்கே நடந்த இடத்துல வந்து உன் மயன் தாண்ட அப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துவேலுக்கு வந்து கோபம் தாங்க முடியல. என்னதான் தன்னோட மகனாகவே இருந்தாலும் நம்ம அண்ணே நமக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு, நம்ம அண்ணனை இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு கோபத்தில் இருக்காரு. வெளியில் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, நல்லா இருக்காங்க, இதை பண்ணது வந்து குமார் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோமதி வந்து அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க, என் மயனை எவ்வளோ திட்டுனேன், எவ்வளோ அடித்தேன், எவ்வளோ பேசினேன், இப்போ ஓன் தம்பி தான், ஓன் மயன் தானே பண்ணியிருக்கான், என் மயனை எவ்வளோ ரிமாண்ட் பண்ணணும்னு துடிச்சா, இப்போ ஓன் மயனை நீ ரிமாண்ட் பண்ணி விட வேண்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு போய் எல்லாருமே உள்ளே போய் பார்க்கலாம்னு போகிறாங்க. பார்க்க உடலை அப்படியே வெளியிலேயே நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து போங்க அப்படின்னு சொல்லி வெளியிலேயே நிற்கிறாங்க. நின்றவுடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன், செந்தில், நம்ம அது மயில் வீட்டுக்காரு எல்லாரும் நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு இருக்கையில் இதை யோசித்து பார்க்குறேன் குமார் ஒரு இடத்துல இருந்து. அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனில் வந்து பழனிவேல் வந்து சொல்கிறான், அண்ணே நம்ம குமார் தான் இதெல்லாம் பண்ணானா, நம்ம கதிர் எதுவுமே பண்ணலையா, அதனால அண்ணே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நம்ம கதிரை வந்து நம்ம ஈஸியாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட சரவணனுக்கு கோவம் கண்ணு முன்னு தெரியாமல் வருது. ஏன்னே, இன்னைக்கு அவனை ஏதாவது செய்யணும்ப்பா, எப்படினாலும் அவனை ஒரு அடினாலும் அடிக்கணும்ப்பா, நம்ம தம்பி மேலே எவ்வளோ பழிய தூக்கி போட்டிருக்கான் பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்துடுறாங்க. வக்கீல் வந்தோடனே வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனையும் சரி அவரே சொல்லிட்டாரு, அப்போ குமாரை எதுவும் செய்ய மாட்டிங்களா, அவனை ரிமாண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பெரியப்பா வேணான்னு சொல்லிட்டாரு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே என் மயனை, இப்போ தப்பே பண்ணலையே, என்ன பண்ணுற, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், சாட்சி சொல்ல ஆள் இருக்கையில் நாங்கள் அவங்க பேச்சை தாங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதிர் கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்து போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனையும் நம்ம கோமதி, ராஜி எல்லாருமே அழுகுறாங்க. அரசியெல்லாம் ரொம்ப அழுகுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி நான் தான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஆலாத்தியை கரைச்சி பொட்டை வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம வீட்டில் வந்து என்னதான் யாரோட டிஸ்டி தான் பட்டுச்சுனே தெரிலடா, போலீஸுன்னு போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குடா மகனே அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. இருங்கம்மா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரும் பேசுகிறாரு. கதிர் பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருப்பார் போல், அவருக்கு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா என்னெண்டோ இருக்கும் போல், அவரை நடக்கிற நடையிலேயே ஒரு மாதிரி குன்னிக்கிட்டு வந்து நடக்கிறாரு. என்னடா உன்னை அடிச்சிட்டாங்களா வச்சுட்டாங்களான்னு பழனிவேல் கேட்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம முத்துவேலுக்கு வந்து அவங்க மயமேல சந்தேகம் இருக்கிறனால மயனை தேடி தேடி போகிறாரு. நம்பர் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சுவிட்ச் ஆஃபில் இருந்து அப்புறம் ஒரு தோப்பில் போய் தேடுறாரு. தேடிட்டு காணோம்னு சொல்லிட்டு போக போகிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைத்து கட்டில் உட்காந்துருக்கான் குமார். அதை பார்த்து அவங்க அப்பா அப்படியே மெதுவாக போய் அவன் கன்னத்தில் சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.